வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சுனச்சேபன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விடியும் வேளைக்கே உண்டான சிலுசிலுப்பை அனுபவித்த சம்பத் எழுந்திருக்க மனம் வராமல் படுத்திருந்தான். இரவு இவன் படுக்கும்போது 1 மணியாகிவிட்டது. பிகாம் இறுதி ஆண்டில் படிக்கும் அவன் பரீட்சை நெருங்கும் கவலையுடன் பாடங்களை படித்து கொண்டிருந்தான். இரவு 11 மணிக்கு அவனுடைய தந்தை சௌமிய நாராயணன், "சம்பத், படிக்கிறையப்பா?" என்று கேட்டுக்கொண்டே அவன் படிக்கும் ஹாலுக்கு வந்தவர் அவன் பதில் சொல்லும் வரையில் காத்திருக்கவில்லை. தன் கையில் வைத்திருந்த 2 பெரிய புத்தகங்களை தூக்கி மேஜையின் மேல் வைத்தார். "சம்பத், பேஜ் அடையாளத்துக்கு துண்டு பேப்பர்கள் வைத்திருக்கிறேன். அந்த பக்கங்களில் நான் மார்க் செய்து வச்சதை குறிப்பு எடுத்து எழுதி வச்சுக்கோ." அவர் இன்னும் 2 நாட்களில் உள்ளூர் சபா ஒன்றில் உபன்யாசம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பது சம்பத்துக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. இனிமேல் படித்தாற்போல்தான் என்று மனதிற்குள் சலித்து கொண்டான். அப்பாவின் வேலை முடிந்த பிறகு தன் சொந்த வேலையை கவனித்தான். அதனால் அவன் தூங்க போகும்போது இரவு 1 மணி ஆகிவிட்டது. "பெருந்தேவி, பெருந்தேவி" என்று அப்பாவின் கோபக்குரலை கேட்டதும் சம்பத் கண்ணை லேசாக திறந்தான். அப்பாக்கு உபன்யாசம் பெருத்த குரலில் அடிக்கடி செய்யறதுனால குரல் ரொம்ப பெரிதாகிவிட்டது. தேவைப்படாத சமயங்களில் கூட கத்துகிறார் என்று நினைத்தான். "தோ வந்துட்டேன். என் பர்ஸில் 50 ரூபாய் குறையிறதே. கேசவன் எடுத்தானா? எங்க அவனை காணோம்? படுத்த படுக்கையை கூட எடுத்து வைக்காம எங்க போனா?" "கேசவன் எடுக்கலைன்னா சம்பத்து தான் ஏதோ காலேஜ் செலவுக்கு வேணும்னு பணம் என்னை கேட்டான். ஒருவேளை அவன்தான் எடுத்தானோ என்னவோ. அவன் எழுந்ததும் நானே கேட்குறேன்." "அம்மா, நீயா இப்படி பேசுற?" சம்பத் அதிர்ச்சி அடைந்தான். நேற்று சகோதரர்கள் மூவருமாக ஒன்றாக சாப்பிடும்போது கேசவன்தான் நண்பர்களுடன் பிக்னிக் போக அம்மாவிடம் பணம் கேட்டான். தினம் 8 மணிக்கு எழுந்திருக்கும் கேசவன் இப்போது படுக்கையில் இல்லை. நிச்சயம் அவன்தான் எடுத்திருப்பான். அம்மா ஏன் இப்படி இவன் மேல் பழியை போட்டு கேசவனை காப்பாற்றி கொடுக்க நினைக்கிறாள்? "ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்கிறேன். வயத்துல பிறந்த பிள்ளையை என்னால் நல்ல வழியில வளர்க்க முடியல. நல்ல விஷயத்த பேச எனக்கு என்ன அருகதை இருக்கு?" எந்த பிள்ளையை பற்றி பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் பொதுவாகவே அவர் பேசினாலும் சம்பத்துக்கு அம்மா சொன்னதை அவர் நம்பவில்லை என்பது நன்றாக புரிந்தது. அவர் கேசவனைத்தான் அப்படி நொந்து கொண்டு பேசினார். அப்பா வாக்கிங் புறப்பட்டு போனதும் சம்பத் ஆத்திரத்துடன் எழுந்து வந்து அம்மாவை வழி மறைத்து நின்றான். "மா, உனக்கே இது நியாயமா இருக்கா? ஏமா இந்த வயசுல இப்படி போய் சொல்ற?" "சம்பத், கோவிச்சுக்காதடா. கேசவன் எடுத்ததை அப்பா கிட்ட சொன்னா பெல்ட்டாலேயே விளாசிடுவார். உன் பெயரை சொன்னா இத்தோட விட்டுடுவார். என்ன நினைச்சாவது நீ விட்டு கொடுக்க கூடாதா? தம்பிக்காக கூட விட சொல்லல." அம்மாவுக்கு இப்படி கெஞ்சியே வழக்கமாகிவிட்டது. 1 வாரத்துக்கு பின் ஒரு நாள் சௌமிய நாராயணன் திடீரென்று மாயவரத்திற்கு புறப்பட்டார். அவருடன் செல்லும்படி சம்பத்தை தயார் செய்த பெருந்தேவியிடம் சம்பத் சீறி விழுந்தான். "மா, என்னை என்னன்னு நினைச்சுண்ட? எனக்கும் படிப்பு காலேஜ்னு இருக்கு. என் எதிர்காலமே என் படிப்பை நம்பித்தான் இருக்கு. உன் செல்ல பிள்ளைய போக சொல்லு." "அதுக்கு அவ்வளவு தரிவிச்சிருந்தா உன்னை போக சொல்வனாடா? போயிட்டாலே கடங்காரி உன் அத்தை வேதா. அவ பெண் பத்மாவை அழைச்சுண்டு வரப்போறாராம் உங்க அப்பா. அப்பனையும் விழுங்கிட்டு நிக்கிறது. இளையாளும் அவ அண்ணனும் அந்த பெண்ணை பாடாய் படுத்துவாளேன்னு உங்க அப்பாவுக்கு பயம்." "அம்மா, அந்த மனுஷனுக்கு செகண்ட் வைஃப் வேற ஜாதி தானே. அப்பா அந்த கோபத்துல தானே உறவையே விட்டுட்டார்." "அது சரி, நானும் தான் உங்க அப்பாவை கேட்டேன். அவனே செத்தப்பறம் நம்ம உறவு பெண்ணு அங்கேயா இருக்கணும்னு சொல்லிட்டாரு." "உண்மைதானம்மா? அப்பா செய்த தப்புக்கு அந்த பொண்ணு என்னம்மா செய்வா? அவ வர்றதுல உனக்கு என்னம்மா கஷ்டம்? தடி தடியா 3 ஆம்பளைய பசங்க இருக்கிற இடத்துல வயசு வந்த பெண்ணும் வந்து சேர்ந்தா என் தலைக்கு வேற கொல்லிக்கட்டையே வேண்டாம்." "ஆஹா,
எங்களுக்கு எவ்வளவு அருமையான அம்மா ஏற்பட்டிருக்கா. சொந்த பிள்ளைகள் கிட்டயே உனக்கு நம்பிக்கை இல்லையே. விளையாடாத சம்பத். அப்பாவுக்கு தெரியாம உங்ககிட்ட பணம் தாராளமா தர்ற. பணம் போனாலும் பரவாயில்ல, அவள் அங்கேயே நிறுத்திட்டு வா. உன்னாலதான் அப்பாவையும் சமாளிச்சுண்டு சாமர்த்தியமா காரியத்தை முடிக்கவும் முடியும். அவளுக்காக அந்த பணத்தை கொடுத்து அவங்க கிட்டயே அவளை தள்ளிட்டு வந்துடு. நீ கொடுக்கறத கொடு. அங்க அந்த ஜனங்க பேராசையோட மேல கேட்டா கடன் சொல்லிட்டு வர. அப்பாவுக்கு தெரியாமதான் நீ அப்புறம் அனுப்பு. அந்த மாதிரி எதையாவது செய்து என் கழுத்துக்கு கத்தியை கொண்டு வராத. அம்மா, நீ ஏமா கவலைப்படுற? தடி தடியா 3 ஆம்பளைங்க நாங்க இருக்கோம். இன்ஜினியர்காரங்க சிமெண்ட்ல மணல் கொட்டுறது போல பணத்தை கொண்டு வந்து கொட்டுவான். உன் செல்ல பிள்ளை கேசவன் அப்பா பரிசுல தேட்டை போட்டே உனக்கு கொடுத்துடுவான். பெருந்தேவியின் முகம் வாடியது. சம்பத், நீ ரொம்ப நல்லவன்தா. ஆனா உனக்கு கை இருக்கா போலயே வாயும் அதிகமா இருக்கு. உங்ககிட்ட கேட்டுக்க வேண்டியதுதான். எந்த வேலையும் முடிச்சு தரையே. சாரிம்மா, பணத்தை கொடு. நான் போய் களத்துல குதிக்கிறேன். அப்பா பின் வாங்கிட்டு வந்துடுவார். அப்பாவுக்கு தெரிந்து சம்பத்தும் அவருக்கு தெரியாமல் கணிசமான தொகையாக அவனிடம் பணமும் பயணம் புறப்பட்டாகிவிட்டது. மாயவரத்தின் அருகே இருந்த அந்த கிராமத்திற்கு போய் சேரும் வரையில் சம்பத் அந்த பெண்ணை வரவிடாமல் செய்வதிலேயே குறியாக இருந்தான். ஆனால் நடந்ததோ வேறு. அந்த பெண் பத்மாவை பார்த்ததும் சம்பத் அசந்து நின்று விட்டான். இந்த வறுமையின் உடும்பு பிடியிலும் இந்த பெண்ணுக்கு இத்தகைய கம்பீரமான தெய்வீகமான இந்த வனப்பு எங்கிருந்து வந்தது? சௌமிய நாராயணன் அவளை பார்த்ததும் என்றோ இறந்து போன தன் தங்கையின் பெயரை வேதா வேதா என்ற குரலை விட்டு புலம்ப ஆரம்பித்தார். பத்மா தனிமையில் தன் மாமாவிடம் எல்லா விவரங்களையும் சம்பத் அருகில் இருக்கும்போதே சொன்னாள். அவளது தந்தை நரசிம்மன் படுக்கையாக இருக்கும்போதே அந்த மாற்றாந்தாயின் அண்ணன் வந்துவிட்டான். அப்பன் தலை உருண்டதும் பெண்ணை பம்பாய்க்கு அழைத்து சென்று விற்று விடுவதாக ஏற்பாடு செய்திருந்தான். நரசிம்மன் அரை உணர்வாக இருந்த நிலையிலும் அவர்கள் பேசியதிலிருந்து நிலைமையின் பயங்கரத்தை உணர்ந்து பத்மாவை கொண்டே ரகசியமாக சென்னைக்கு கடிதம் எழுதிவிட்டார். பக்கத்து வீட்டு நண்பரிடமும் தன் சாவு விஷயத்தை உடனடியாக தந்தி மூலம் சௌமிய நாராயணனுக்கு தெரிவிக்கும்படியாக கூறியிருந்தார். கடைசியில் சம்பத் கொண்டு வந்த பணம் அந்த அயோக்கியர்கள் இருவரிடம் இருந்தும் பத்மாவை மீட்க மிகவும் உதவியது. தன் மகன் புத்திசாலித்தனமாக பணம் கொண்டு வந்ததை பற்றி அவனது முன் யோசனையை சௌமிய நாராயணன் மிகவும் பாராட்டினார். ஆனால் பெருந்தேவி சம்பத்தை ஏசினாள், திட்டினாள், புலம்பினாள். சம்பத் முதலில் பொறுமையை கடைபிடித்து வாயை திறக்காது இருந்தான். பின்னர் மெல்ல மெல்ல பத்மாவிற்கு நேரவிருந்த ஆபத்தையும் அவள் அனுப்பிய பணம் அந்த சமயத்தில் மிகவும் உதவியாக இருந்ததையும் விளக்கினான். உலகத்தில் இப்படியும் ஒரு அக்கிரமம் நடக்கிறதா என்று அந்த தாய் உள்ளம் துடித்தது. பின்னர் நிலைமை சரியாகிவிட்டது. பத்மா சூட்டிகையான பெண். அந்த வீட்டில் தன் இடம் எது என்பதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையுடன் பழகினாள். 2 நாட்களில் பெருந்தேவியை முழுமையாக கவர்ந்து விட்டாள். சாரங்கன் பத்மாவை திரும்பி கூட பார்ப்பதில்லை. சம்பத் அவசியமான சமயங்களில் மட்டும் பேசுவான். கேசவன்தான் அவளை சுற்றி சுற்றி வந்து குழைவான். பத்மாவும் கேசவனும் ஏறக்குறைய சம வயது என்பதால் பெருந்தேவி அதை பெரியதாக நினைக்கவில்லை. வழக்கம் போல் சம்பத் தன் தந்தையுடன் ஒரு நாள் மாலையில் உபன்யாசத்திற்கு சென்றான். அவர் பின்னால் உட்கார்ந்து அவ்வப்போது பாசுரங்கள் சொல்லும் போதும் ஸ்லோகங்கள் சொல்லும் போதும் கணீர் என்று உரத்த குரலில் அவரிடம் சேர்ந்து சொன்னான். அன்று அவர் காவியங்களில் உத்தம புலவர்கள் தங்கள் தந்தைக்காக செய்த தியாகங்களை பற்றி விவரித்து கொண்டிருந்தார். சுனச்சேபன் என்னும் ஒரு அந்தண வாலிபனின் கதையையும் சொன்னார். இதுவரையில் அந்த கதையை தந்தை கூற கேட்டிராத சம்பத்திற்கு அது புதிதாக இருந்ததால் அவனே ஆர்வத்துடன் அந்த கதையை கேட்க ஆரம்பித்தான். தன் நாட்டில் பஞ்சம் அதிகமாகவே ஒரு அரசன் விஸ்வாமித்திரரின் கூற்றுப்படி யாகம் ஒன்றை செய்தான். அந்த யாகம் முழுமையடைய நரபலி கொடுப்பது முக்கியமாக இருந்தது. தானாகவே முன் வந்து நரபலிக்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஒருவனே அதற்கு தகுதியாவான். பதிலுக்கு அவனுடைய எடைக்கு சரியான எடை
பொன் அளவிட்டு அரசன் தருவான் என்று பறை அறிவித்தனர். வறுமையில் அவதிப்பட்ட ஒரு அந்தண தம்பதி அதே ஊரில் தங்களது 3 புதல்வர்களோடு வாழ்ந்து வந்தனர். ராஜசேவகர்கள் மற்ற வீடுகளில் கேட்டது போல அந்த வீட்டிலும் கேட்டனர். அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கப் போகும் பொன்னின் மேல் ஆசைதான். ஆனால் யாரை கொடுப்பது? பிரச்சனை எழுந்தது. அந்த வீட்டு தலைவனான பிராமணன் கூறினான், எனக்கு பிரியமான என் மூத்த பிள்ளையை பலியாக எப்படி கொடுப்பேன்? அவன்தான் எனக்கு கொள்ளி போடணும். அவனுடைய மனைவியோ தன் கடைசி பிள்ளையின் மேல் உயிரையே வைத்திருப்பதாகவும் அதனால் உயிர் பலியாக அவனை அனுப்ப முடியாது என்றும் உறுதியாக கூறிவிட்டாள். சுனச்சேபன் என்னும் பெயர் கொண்ட அந்த நடுப்பிள்ளை நிலைமையை புரிந்து கொண்டான். என்னால் இந்த குடும்பத்தின் தரித்திரம் நீங்க போகிறது என்பதே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நாட்டின் பஞ்சமும் நீங்கும், நானே பலியாக வருகிறேன் என்று கூறி சிரித்து கொண்டே ராஜசேவகர்களுடன் யாகம் நடத்தும் இடத்திற்கு சென்றான். சம்பத்திற்கு முகம் சிவந்தது. அவனுக்கு ஏதோ புரிந்துவிட்டது போன்று உடலில் ஒரு வேகம் எழுந்தது. அந்த குடும்பத்தின் சுனச்சேபன் அவன்தான். இத்தனை நாட்களாக செயலில் காட்டினார்கள். இன்று அப்பா வாயை விட்டு சொல்லிவிட்டார். சம்பத் இடத்தை விட்டு எழுந்தான். தன்னை மறந்தான். அப்பாவை, அவர் உபன்யாசத்தை எல்லாமே மறந்துவிட்டு அந்த ஹாலை விட்டு வெளியேறினான். வீட்டை நோக்கி வேகமாக நடந்தான். ஹாலில் மூடியிருந்த கதவை தடால் என்று திறந்து உள்ளே நுழைந்தான். அங்கே அவன் கண்ட காட்சியினால் அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அவனுடைய பழைய அதிர்ச்சியை விரட்டியது. பத்மா கேசவனின் கைகளில் சிக்கி தன்னை விடுவித்துக் கொள்ள போராடி கொண்டிருந்தாள். சம்பத் வந்ததும் கேசவன் அவளை உதறிவிட்டான். பத்மா ஓடி வந்து சம்பத்தின் கழுத்தை கட்டி கொண்டு கதறினாள். சம்பத், சம்பத், என்னை காப்பாத்துங்க. அவளை தோளில் தட்டி கொடுத்து ஒரு புறமாக உட்கார வைத்தான். பழைய சம்பவங்களினால் ஏற்பட்ட கசப்பு, இன்று ஏற்பட்ட கொதிப்பு, இப்போது பார்த்த காட்சியினால் ஏற்பட்ட பாதிப்பு எல்லாமாக சேர்ந்து அவனை வெறியனாகவே மாற்றிவிட்டது. கேசவனை தாறுமாறாக அடிக்க ஆரம்பித்தான். கேசவனே இதை எதிர்பார்க்கவில்லை. பத்மா சமயத்தில் போய் சம்பத்தை பிடித்து தள்ளினாள். உங்களுக்கு என்ன ஆச்சு? கேசவன் சோஃபாவில் சுருண்டு படுத்து விட்டான். அதே சமயத்தில் பெருந்தேவி பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தாள். சம்பத் அவள் மேல் பாய்ந்தான். எங்க தொலைஞ்சு போன? நீ சொன்னதுதான் கடைசியில நடந்தது. இன்னைக்கு நடந்த உன் பிள்ளையின் திருவிளையாடலையும் வழக்கம் போல என் மேல சுமத்திடு. முடிஞ்சா அந்த பெண்ணை நல்லபடியா எவனையாவது பார்த்து கட்டி கொடுங்க. இல்ல அவ சித்தியிட்டிய அனுப்புங்க. இங்க சீரழியறதை விட அங்கேயே சீரழியட்டும். சம்பத் அதே வேகத்தில் தன் புஸ்தகங்களையும் உடைகளையும் சூட்கேஸ் ஒன்றில் திணித்து கொண்டான். நீ எங்கடா புறப்பட்ட? பெருந்தேவி உண்மையான திகிலுடன் கேட்டாள். இந்த வீட்டு சுனசேபனம் புறப்பட்டுட்டான். பலி கடத்துக்கு இல்ல, சுதந்திரமா போறேன். இனி மேலும் இங்க இருந்து அவதிப்பட நான் ஒன்னும் இளிச்சமாயி இல்ல. புருஷனும் மனைவியுமா உங்க அன்பு செல்வங்களை கொஞ்சி குலாவுங்க. சம்பத், மாமா வந்ததும் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். பத்மா பின்னாலேயே வீதி வரையில் கெஞ்சி வந்ததை கூட சட்டை செய்யாமல் சம்பத் போய்விட்டான். அவனுடைய நெருங்கிய நண்பனான ஜெயசீலனுடன் லாட்ஜில் தங்கினான். ஒரு பதிப்பகத்தில் விற்பனை பிரிவில் வேலைக்கு அமர்ந்தான். 1-2 மாதங்களில் கல்லூரி படிப்பும் முடிவதால் தன் படிப்பையும் நிறுத்தாது தன் மனதையும் அதில் செலுத்தினான். சுனச்சேபன் கதையை அவனால் மறக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, மாலை போன்று துவண்டு அவனது மார்பினில் வந்து விழுந்த அந்த பூங்குவியலை அடிக்கடி நினைத்து தன்னை மறந்து நின்றான். அவன் மட்டும் வெறுப்போடு அன்று காலட்சேபத்திலிருந்து அன்று வந்திராவிட்டால் அந்த பெண்ணின் கதி என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் அவன் உள்ளத்தில் அடிக்கடி எழுந்தது. ஜெயசீலன் ஒரு புதிய செய்தியை ஒரு வாரத்திற்குள் கொண்டு வந்தான். பத்மா சம்பத்தின் இடத்தில் உட்கார்ந்து தன் மாமியாவுக்கு உதவியாக பாடுகிறாளாம். ஒரு நாள் சம்பத் பதிப்பகம் விஷயமாக வெளியூர் ஏஜென்ட்டுகளுக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். மறந்து போன சுமைங்கிற நாவல் ஸ்டாக்ல இருக்கா என்று ஒரு பெண் குரல் கேட்டதும் சம்பத் நிமிர்ந்து பார்க்காமல் பதில் கூறினான். இங்க நாவல் விற்கிற பழக்கம் இல்ல, வெறும் பக்தி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தான் விற்கிறோம். என்ன பக்தி? பித்ரு பக்தியா, குரு பக்தியா?
குரலில் ஒலித்த கிண்டலினால் துணுக்குற்று அவன் நிமிர்ந்து பார்த்தான். பத்மாதான் எதிரில் நின்று கொண்டிருந்தாள். இங்க வந்த? அங்க ஏன் வரலன்னு கேட்க தான் வந்த. அந்த இடத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தப்பட்ட உறவு மனிதர்கள் இருக்கா போல் இருக்கே. நீ போய் உறவு கொண்டாடு. இத்தனை நாளா அப்பாவோட உபன்யாசத்துக்கு போய் என்ன சாதிச்சீங்க? விஷய ஞானம் துளி கூட உங்களுக்கு இல்ல. இப்ப மேடம் போய் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்காப்புல போல இருக்கு. ஆமாம், ஒரு சந்தேகத்துக்கு மாமாவால பதில் சொல்ல முடியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? கேட்டு பார்க்கலாம்னு வந்த. சம்பத் விழித்தான். சுனச்சேபனின் ஒரிஜினல் சுபச்சேவனின் அண்ணாவின் பெயர் என்ன? பத்மா நமட்டு சிரிப்புடன் கேட்டாள். யாருக்கு தெரியும்? போகிறது. அவன் தம்பி பேராவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடித்த பிள்ளைகளின் பெயர்கள் யாருக்கும் தெரியவில்லை. சுனச்சேபன் பெயர் மட்டும் எவ்வளவு பிரபலமா இருக்கு பாத்தீங்களா? என்ன சொல்லுங்க, சுனச்சேபன் கிரேட் தான். ஏய், இங்கிருந்து நீ போக மாட்ட? அடடா, நான் புராண காலத்து சுனச்சேபனை சொல்லல. எதிரே நிற்கிற சுனச்சேபனை தான் சொல்கிறேன். உங்களுக்கு ரெட் கார்பெட் விரிச்சு பூரண கும்பத்தோடு காத்துருக்கோம். எப்ப வரீங்க? பரவாயில்ல, ஏதோ பெண் பாவம் வேண்டாம், சாக்கடையில விழாமல் காப்பாத்துவோம்னு ஒரு நிழல் உனக்கு கொடுத்ததே நாங்க தான். இப்ப நீ வந்து அங்க வர சொல்றியா? நிலம் அப்படி மாறி இருக்கு. நானே ஒருத்தருக்கு நிழலா மாறி வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இருக்க ஒரு நிழலை காண்பிச்ச நீங்க வந்தாத்தான் என்னுடைய அந்த ஆசையும் நிறைவேற முடியும். பத்மா, நிஜமாவா சொல்ற? அவள் வெட்கத்துடன் முகம் சிவக்க கூறினாள். உங்களுக்கு சந்தேகமாயிருந்தா கீழே மாமா வந்திருக்கார், நீங்களே வந்து கேளுங்க. எனது அப்பா வந்திருக்காரா? சம்பத் பதற்றத்துடன் மேஜையை சுற்றி கொண்டு வெளியே வந்தான். இந்த சுழல் மாடிப்படியில ஏறுவது அவரால் முடியாத காரியம்னு கீழே உட்கார்ந்திருக்கார். நான் உங்களை அழைச்சிட்டு போக வந்தேன். பத்மா பின் தொடர சம்பத் கீழே இறங்கினான். தந்தையின் முன்பு நெடுஞ்சான் கட்டையாக கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தான். தீர்க்காயசா இருப்பா, நீ என்னை பார்க்க வருவேன்னு நினைச்ச. உனக்கு நேரமில்ல போல இருக்கு. அது இல்லப்பா, அன்னைக்கு பாதி கதையில எழுந்து வந்துட்ட. மீதி கதையை சொல்லி முடிக்கலாம்னு இங்க வந்த. கேளு சொல்றேன். சுனச்சேபனை பலி கொடுக்கிற சமயம் உனக்கு என்ன வேணும் கேளு தரேன்னு விஸ்வாமித்திரர் கேட்டார். சுனச்சேபன் சிரிச்சான். இந்த பலிகளத்துக்கு என்னை அனுப்பிச்சது என் மாதா பிதா குரு. நீங்க கொடுத்து பலியை தெய்வமே வாங்க போறது. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றது உண்டு. குறைகளை அரசனிடம் சொன்னால் தீர்த்து வைக்கப்படும்னு கூட சொல்றது உண்டு. இந்த பலியே அரசனுக்காக, அவனுடைய ராஜ்யத்திற்காகத்தான் செய்யப்படுகிறது. நான் யாரிடமும் எந்த விதமான உதவியை இந்த நிலையில கேட்கறதுன்னு தான் எனக்கு புரியல என்று சொன்னான். குருவும் அரசனும் அவனது பேச்சில் உள்ள உண்மையை மறந்து மனசு இறங்கி அவனை உயிருடன் அனுப்பினார்கள். பலி இல்லாமலேயே யாகத்தை செய்து முடித்தார்கள். தெய்வமும் அதை ஏத்துண்டு நாட்டுக்கு சுபிட்சத்தை கொடுத்தது. அப்பா, இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னு கேட்கறையா? சுனச்சேபனின் வன்மையினால அவன் உயிர் பிழைச்சு வந்தான். மூத்த பிள்ளையோ கடைசி பிள்ளையோ அவனுக்கு பதிலா போயிருந்தா நரபலி முடிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சுதான் அம்மாவும் அப்பாவும் எதையோ ஒரு சாக்கு சொல்லி அந்த பிள்ளைகளை நிறுத்தி வச்சுண்டா. சுனச்சேபன் சாகட்டும்னு அவங்க நினைக்கல. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கோ. சம்பத், சாரங்கன் தன்னை பத்தியே நினைச்சுண்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அது அவ்வளவா நல்லதில்ல. அதனால அவன் எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட்டது உண்டு. கேசவன் மனிதத்தன்மைன்னு ஒன்று இருக்கிறங்கிறத கூட நினைச்சு பார்க்காதவன். அது அவனையே பாதிக்கும். உங்க அம்மா ஒன்றும் தெரியாதவ. அவன் குத்தங்களை மறைச்சு அவனை இன்னும் படுகுழியில தள்ளின்னு இருக்கா. அவங்க 2 பேரையும் பத்தி நாங்க கவலைப்பட்ட அதே சமயத்துல உன்னால எங்களுக்கு ஏற்பட்ட நிம்மதியும் பெருமையும் தான் எங்களுக்கு நடமாட தெம்பும் பலமும் கொடுத்தது. இப்ப என்னாலதான் உங்களுக்கு கவலையும் வேதனையும் அதிகமாயிடுத்து. போறது 2 மாசங்களுக்கு முன்ன சாரங்கனுக்கு ஒரு ஜாதகம் வந்தது உனக்கு நினைவிருக்கும். அந்த வரனே நிச்சயமாயிருக்கு. பத்மா, வாசல்ல ஆட்டோ ரிக்ஷா நிக்கிறதே, ரொம்ப நேரமானா கத்துவான். நான் புறப்பட்டேன்னு போய் சொல்லு. பத்மா வாசற்பக்கம் சென்றாள். சம்பத்து,
இந்த பெண்ணுக்கு ஐஸ்வர்யம் எதுவும் சுத்தமா கிடையாது. ஆனா குணம் நிறைஞ்சிருக்கு. எந்த ஐஸ்வர்யமும் அந்த குணத்துக்கு ஈடாகாது. இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொன்னா நீ தப்பா நினைப்பியா? அப்பா, உங்க பிள்ளைகள்ல எனக்கு மட்டும்தான் உங்க ஆசீர்வாதம் கிடைச்சதா நினைச்சு நான் பெருமைப்படுவேன். மெல்ல எழுந்த சௌமிய நாராயணன் சம்பத்தின் தலையை வாஞ்சையுடன் தடவினார். அதே சமயம் உள்ளே நுழைந்த பத்மா தனது உள்ளத்தில் எழுந்த பூரிப்பை இனிமையான புன்னகையின் மூலம் வெளிப்படுத்தினாள். அமுத சுரபி தீபாவளி மலர் இதழில் 1989ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.